தமிழ்நாட்டுல லேண்டோ வீடோ இல்ல வீட்டு மனையோ வச்சிருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஏன்னா இப்ப இந்தியன் கவர்மெண்ட்ல டிராஃப்ட் பில் 2025 ஒரு பில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பில் படி நம்ம இதுக்கப்புறம் வாங்குறதோ விற்கிறதோ எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்ல தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃபை லைக் ஆதார லிங்க் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் பில் பாஸ் பண்ண போறாங்க. அது பாஸ் பண்ணும்போது எந்த ஆன்லைன் சர்வர்ல நம்ம அப்லோட் பண்ணணும் எல்லா விஷயங்களும் நான் கொடுக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் போது உங்க பேரும் உங்களோட ஆதார் இல்ல வேலிட் ஐடி ப்ரூஃப்ல இருக்க நேமும் சிமிலரா இருக்கிற மாதிரி இப்பவே நீங்க அதை ஒழுங்குபடுத்தி வச்சுக்கலாம். மேபி அது உங்களோட ப்ராப்பர்ட்டியா இருக்கா, இல்ல ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இருந்து நான் இன்ஹெரிட் பண்ணி என்கிட்ட இருக்கு அப்படின்னா உங்களோட சிப்ளிங்ஸ் கிட்ட என்ஓசி வாங்குறதா இருக்கலாம். இல்லனா யூட்டிலிட்டி பில்ஸ் நீங்க மாத்தாமே வச்சிருப்பீங்க. மேபி டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. பட்டா, சிட்டா, அடங்கல் இல்ல இபி இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் கூட பழைய பேர்ல நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கலாம். அதை உங்க பேர்ல இந்த நேரத்துல நீங்க நேம் சேஞ்ச் பண்ணி எப்படி உங்களோட வேலிட் ஐடி ப்ரூஃப்ல நேம் இனிஷியல் இருக்கோ அதே மாதிரி கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டிராஃப்ட் பில் 2025 ரிலீஸ் ஆகும்போது உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க டிஜிட்டலா ஃபார்மேட் பண்ணிட்டு வெறும் சிக்னேச்சர், அதுவும் டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சுக்கிட்டு உங்க ப்ராப்பர்ட்டியை வாங்குறதும் விற்கிறதும் வரக்கூடிய சூழ்நிலை வரும்போது சுலபமா உங்களால இந்த ப்ராசஸை கடந்து போக முடியும். இதே மாதிரி தகவல்களுக்கு தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க.